ரோட் ரெக்ட் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி சார்பாக காலா 24 புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இந்தியா அரங்கில் ரோட் ரெக்ட் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி சார்பாக காலா 24 புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் 2023-2024 ஆண்டின் தலைவர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்கள் 2024-2025 வருட தலைவராக பதவியேற்கும் ரொட்டேரியன் சம்யுக்தாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரை தொடர்ந்து செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் 2024-2025 வருடத்திற்கு ரொட்டேரியன் மிதுன், செக்ரட்டரி கம்யூனிகேஷன் 2024-2025 ரொட்டேரியன் நவீன் மற்றும் 20க்கும் மேற்பட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்சியானது 17 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த கிளப்பின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, ஆதரவற்ற முதியோருக்கு பல்வேறு உதவிகள் செய்துள்ளனர். மேலும் கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் போன்ற பல்வேறு உதவிகள் செய்து மக்களிடம் நற்பெயரை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் ஏராளமான ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். That I will sincerely execute the office of and shall do my best to keep up the decorum of our Rotrac movement by upholding the constitution and statement of policy of our organization. Congratulations, President. It's been a dream of a 15-year-old girl who has danced here for an event. Hi everyone, this is Rotakta Samita, President of Rotrac Club of Coimbatore Galaxy for the year 24-25. So you may wonder what is Rotrac Club of Coimbatore Galaxy. It is a part of Rotrac movement. When it comes to our club, this is not just another NGO. All we do is, it is a movement together. ஒரு சோஷியல் காஸ்ட்டுக்காக, குட்வில்காக, சொசைட்டிக்கு ஒரு குட் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக எல்லாம் யூத்தாக சேர்ந்து we are doing this movement. And we have already done so much events like IPCL, like Petty Kadai and GPL that will be explained furtherly. And every year focus is differently, especially able இருப்பாங்கல்ல அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஈவெண்ட்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட மேஜரான தீமாக வச்சுருக்கோம். தட் இஸ் ஃபாலோட் பை எவ்ரி சிங்கிள் இயர். அண்ட் அதர் தென் தேட் லைக் விமென்ஸ் சப்போர்ட் பண்ணுறது, இல்லை ஃபைனான்ஷியலி கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்னும் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, நாட் ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட் லைக் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுட் கொடுத்துட்டு வர மாதிரி இல்லாமல் ரெகுலராக உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஈவெண்ட்ஸை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். யூ கேன் காண்டாக்ட் அஸ் த்ரூ அவர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ரோட்ராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸின்னு யூ கேன் காண்டாக்ட். ஸோ என்னோட பேர் மிதுன். ஸோ நான் இப்போ கரெக்டாக செக்ரட்டரியாக இருந்தேன். 3 வருஷம் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தேன். ஸோ ரோட்ராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி என்ன யூனிக்காக நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நாங்கள் வந்து டிசேபிலிட்டி பீப்புள் கான்சன்ட்ரேட்டாக ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து நாங்கள் கேலக்ஸி உணவுன்னு பண்ணோம். ஸோ அப்புறம் வந்து ஜிபிஎல் ஒரு டோர்னமெண்ட் பண்ணோம். ஜிபிஎலோட முக்கியத்துவம் என்னென்னா, கேலக்ஸி பிரீமியர் லீக்னு சொல்லிட்டு கிரிக்கெட் 3 ஸ்டேட்டோட டீமை கூப்பிட்டு, லைக் வந்து தமிழ்நாடு, கேரளா, ஜார்க்கண்ட். ஸோ அங்கே இருக்கிற டீமை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து நேஷனல் லெவல் டீம், நாட் லைக் நார்மல் டீம் இல்லை, நேஷனல் லெவல் டீமை கூப்பிட்டு வந்து நாங்கள் இங்கே எஸ்என்எம்இ கிரவுண்டில் கேம் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து தமிழ்நாடு டீம் வின் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கரண்டாக வந்து இந்த வருஷம் வந்து ஐபிசிஎல் பிளான் பண்ணியிருக்கோம், லைக் ஐபிஎல் ஃபார்மெட்டில். ஸோ இந்தியன் பேரா கிரிக்கெட் லீக்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் 3 ஸ்டேட் போனோம் போன வருஷம். இது நாங்கள் 12 ஸ்டேட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் வந்து டீம்ஸ் பிளேஸ் வச்சு, லைக் ஐபிஎல் ஃபார்மெட்டில் என்னென்ன மாதிரி பண்ணுறாங்களோ லைக் அந்த பிளேஸை மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 4 டீமை வச்சு நாங்கள் நடத்த போகிறோம். எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரவணப்பட்டியில் 22 hours கிரவுண்ட் நடத்துகிறோம். ஸோ இதுதான் எங்களோட முக்கியத்துவம் கேலக்ஸி சொல்கிறது பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான் கேலக்ஸி சொல்கிறது பார்த்தா. மற்ற கிளப் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப சஸ்டைனபிள் ப்ராஜெக்டில் பண்ணுவோம். ஸோ இதுதான் எங்களோட மெயின் மோட்டிவே. Hi, this is Rotrac Naveen, Secretary Communication இந்த RI 24-25. ஸோ நாங்கள் Rotrac Club கோயம்புத்தூர் கேலக்ஸியில் சம்யுக்தா மிதுன் சொன்ன மாதிரியே தான். ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்லி ஸ்பெஷலி ஏபிள் பீப்புள்ஸ். பட் ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்பெஷலி ஏபிள் பீப்புள்ஸ் நாங்கள் வந்து யாருக்கெல்லாம் இன்சஃபிஷியண்டான அமௌண்ட்ஸ்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறது. அண்ட் தென் நாங்கள் ஆர்ஃபனேஜஸுக்கு போயிட்டு மோஸ்ட்லி ஹோம் ஸ்க்ரீனிங் பண்ணுறது, மைத்ரின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ்க்கு எங்கே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்லையோ ஸோ அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி விஷயங்களும் பண்ணுறோம். ஸோ இப்போ கேலக்ஸி உணவகம் எப்படி வந்து நாங்கள் ஃபுட்டு ஒருத்தருக்கு வந்து ஃபுட் கார்ட் வென்யூ செட் பண்ணி கொடுத்தோமோ, ஸோ அதே மாதிரி பெட்டி கடைன்னு சொல்லிட்டு போன வருஷம் இந்த வருஷம் ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதுக்கு அதோட அடுத்த எடிஷன் வந்து பெட்டி கடைன்னு சொல்லிட்டு சஸ்டைனபிளாக பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் வாட் கேலக்ஸி.